நேயர்களே, வணக்கம் நேயர்களே. இன்றைய காலகட்டத்தில் இப்போ நாடு போயிட்டுருக்கிற நிலைமையை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பரிதாபமாக ரொம்ப கொடூரமாக இருக்குது. பாருங்கள், இப்போ தங்கம் 1,00,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த தங்கத்தோட விலை ஏறிடுச்சே அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. எல்லா விலைகளும் ஏறி இருக்குது. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் மத்திய அரசு மாநில அரசுன்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு வீழ்ச்சி அடைகிறதோ அவளுக்கு அவ்வளவு தங்கத்தோட மதிப்பு ஏறிக்கிட்டே போகும், விலை ஏறிக்கிட்டே போகும். அதுதான் இன்றைக்கி உலக வங்கி ஒரு கணக்கு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இந்தியாவுடைய பண மதிப்பு டாலருக்கு கிட்டத்தட்ட 85லேருந்து 90 ரூபாய்க்கு போயிடுச்சு. மன்மோகன் சிங் அவர்களுடைய காலத்தில் வெறும் 38, 37, 40க்குள்ளே இருந்த ஒரு டாலர் இந்த 10 வருடத்தில் மோடியோட ஆட்சியில் 89 ரூபாய்க்கு 89, 90 ரூபாய்க்கு போயிடுச்சு. எல்லாரும் மோடி ஆட்சியை ஆகா ஓகோன்னு வட இந்தியர்கள் சொல்கிறாங்க. தென்னகம் எப்போவுமே தெளிவாக இருக்குது. ஏன்னா அதனால் இந்த மாதிரி எல்லாமே போயிருக்கு. அதனால் தயவு செய்து எந்த விஷயத்துலையும் நாம் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை பிஜேபியை பொறுத்தவரையிலும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை யார் ஆளணும் அப்படிங்கிறத விட யார் ஆளக்கூடாது என்பது தாங்க முக்கியம். பிஜேபி வந்துச்சுன்னா நம்ம மொழியை அழிச்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க அனைத்து மாநில மொழிகளும் செதஞ்சிருச்சு. மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க, பீகாரை எடுத்துக்கோங்க, ஒரிசாவை எடுத்துக்கோங்க, இன்னும் பஞ்சாபை எடுத்துக்கோங்க, காஷ்மீரை எடுத்துக்கோங்க, கோவாவை எல்லாத்துலேயும் தாய்மொழி அழிஞ்சிருச்சுங்க. இங்கே கொண்டு தாய்மொழியை அழிக்கணுங்கிறதுக்காக தான் மும்மொழி திட்டத்தை கொண்டு ஹிந்தி திணிக்க பார்க்குறாங்க. அப்புறம் சமஸ்கிருதத்துக்கு 2,500 கோடி ரூபா வருஷத்துக்கு, செத்துப்போன மொழிக்கு 2,500 கோடி ரூபா ஒதுக்கி மத்திய அரசு அதை வழக்கணும் செய்யுது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழிக்கு வெறும் 200 கோடி ரூபா தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மொழி அழிஞ்சிரும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபி தமிழகத்துக்குள்ளே வரக்கூடாதுங்க. மொழி அழிஞ்சிடும், பண்பாடு போயிடும், எல்லாமே போயிடும். நாம் இன்றைக்கி வட இந்தியாவில் எந்த லெவலில் இருக்காங்களோ அதே லெவலில் நம்ம வந்துடுவோம். பிற்காலத்தில் நம்ம சந்ததிக்கெல்லாம் நாம் துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் பிஜேபிங்கிற ஒரு கட்சியை தவிர்த்து நம்ம வேறு யாரை வேணாலும் ஆதரிக்கலாம், அதில் தவறு இல்லை. ஏன்னா இது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவிலே இருக்கக்கூடாத ஒரு கட்சி. இது எல்லாரையும் காலி பண்ணுற கட்சிங்க இது. அதனால் தயவு செய்து பிஜேபியை ஆதரிக்க வேண்டாம். எக்காரணத்தை கொண்டு நம்முடைய மொழி போயிடும், கலாச்சாரம் போயிடும், பண்பாடு போயிடும், எல்லாமே போயிருங்க. அதனால் தயவு செய்து நீங்கள்லாம் உங்களை எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து பிஜேபியை ஆதரிக்காதீங்க. மற்ற எந்த கட்சி வேணாலும் உங்களுக்கு பிடிக்குதோ அதை ஆதரிங்க. அதுதான் நன்றி. ஜெயன்.